ஹாய், இன்றைக்கி வெஜ் சமோசா தான் பண்ணியிருக்கோம். ஈவினிங் ஸ்நாக்ஸாக இதை எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. சமோசா பண்ணுறதுக்கு 1 கப் மைதா எடுத்துருக்கேன். இதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் அண்ட் குக்கிங் ஆயிலும் ஆட் பண்ணிக்கோங்க. இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லாவே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பூரி மாவு மாதிரி நல்லா ஹார்டாக இல்லாமல் கொஞ்சம் சாஃப்டாக பனைஞ்சு வச்சுக்கலாம். ஒரு 1 ஹவருக்கு நல்லா ஊறட்டும். அதனால் தனியாக எடுத்து ஒரு கிளாத் மூடி வச்சுருங்க. சமோசாக்குள்ளே இருக்கிற ஸ்டஃபிங்க்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஆனியன் எடுத்து பெரிய வெங்காயம் 2 எடுத்துருக்கேன். அதை நீல வாக்கில் நல்லா நறுக்கி வச்சுக்கலாம். இப்போது நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், சோம்பு 1 ஸ்பூன், நறுக்கி வச்ச வெங்காயம் எல்லாத்தையுமே போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ப்ரௌன் கலரில் வரணும், கோல்டன் ப்ரௌன் கலரில். சமோசாக்குள்ளே இருக்க ஸ்டஃபிங் ரெடி பண்ணியாச்சு. 1 ஹவருக்கு அப்புறம் நம்ம பிணைஞ்சு வச்ச மாவை நல்லா பிணைஞ்சிட்டு அதை சின்ன சின்ன ரவுண்டாக உருட்டி வச்சுக்கலாம். சப்பாத்தி கல்லில் நம்ம உருட்டி வச்ச பாலை நமக்கு பிடிச்ச ஷேப்பில் தேய்ச்சி வச்சுக்கலாம். இன்றைக்கி நான் த்ரெட் சமோசா தான் பண்ணியிருக்கேன். அதுக்கு ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு நீல வாக்கில் லைன்ஸ் கட் பண்ணிவிட்டு அதுக்கு நடுவில் நம்ம ஸ்டஃபிங்கை வச்சு ஃபோல்ட் பண்ணணும். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபோல்ட் பண்ண சமோசாவை ஒரு பிளேட்டில் மாட்டி வச்சுருக்கேன். இப்போ பேனில் ஆயிலை ஹீட் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றா போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் முறுமுறுப்பாக வந்தக்கப்புறம் நம்ம எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். மொறுமொறுப்பான வெஜ் சமோசா ரெடி பண்ணியாச்சு. இதை ட்ரை பண்ணி
எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.